Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 4 Determinants Exercise 4.4ல Question number 5ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா லெசன்ஸும் அதோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. முதல்ல இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதோட டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்னா இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா ஏ இன்வர்ஸோட பேசிக் ஃபார்முலா 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதுறது. இந்த டிட்டர்மினன்ட் 0 வந்தா 1/0 நாட் டிஃபைன் வந்துடும்ல. அதனால நாம் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அது நாட் ஈக்குவல் டு 0 இருந்தா மட்டும் தான் இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும். சப்போஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா இன்வர்ஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதிட்டு போயிடணும் நம்ம. அதனாலதான் இங்க இஃப் இட் எக்ஸிஸ்ட்னு கேட்டிருக்காங்க. எக்ஸிஸ்டா இருந்தா மட்டும் இன்வர்ஸை கண்டுபிடிங்கன்னு அதுக்காக தான் கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இங்க கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு அசியூம் பண்ணிக்கலாம். என்ன ஆல்பாபெட் வேணாலும் அசியூம் பண்ணலாம். கேபிட்டல் லெட்டர்ல அசியூம் பண்ணணும். முதல்ல டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். 2x2க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. முதல்ல இந்த டயகனலை மல்டிபிள் பண்ணணும். 2 3s are 6. மைனஸ் போட்டுட்டு இவங்களை மல்டிபிள் பண்ணோம். 4 2s are 8. மைனஸ் இருக்கிறதுனால -8 அப்படின்னு கிடைச்சிருக்கும். பிராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது இந்த ரெண்டு மைனஸும் பிளஸ் ஆயிட்டு இங்க 8 வந்திருக்கும். ஆட் பண்ணா 14. ஸோ இது வந்து 0 கிடைக்கல. நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கிறதுனால இதுக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இதுக்கு நம்ம ஏ இன்வர்ஸ் வந்து என்ன பண்ணிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ கொடுத்துருக்கிற ஏல இருந்து நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது அஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கணும். 2x2க்கு அஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு டயகனலோட இடத்த மாத்தணும், இன்னொரு டயகனலோட சைனை மாத்தணும். இங்க வந்து 3, இங்க 2. இதோட இடத்த மாத்தியாச்சு. இந்த டயகனலோட சைனை மட்டும் மாத்தணும். -2 இருந்தது +2 ஆயிடுச்சு. இது +4 இருந்தது -4 ஆச்சு. இதோட ஷார்ட்கட் எல்லாமே நம்ம இதோட ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருக்கோம். ஸோ இது டிட்டர்மினன்ட் ரொம்ப சிம்பிளா மாத்திடலாம். 2x2க்கு ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. அஜாயிண்ட் ஆஃப் ஏ மாத்திட்டோமா. ஸோ அஜாயிண்ட் ஆஃப் ஏ யூஸ் பண்ணி இப்போ ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்க போறோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட்டுக்கு நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ 14. அப்போ 1/14 மல்டிபிள் பை அஜாயிண்ட் ஆஃப் ஏ இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 3 2 -4 2. இதான் இன்வர்ஸோட வேல்யூ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6 ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை செக் பண்ணலாம். 1 × 2 2 தான். மைனஸ் இருக்கிறதுனால -2. மைனஸ் போட்டுட்டு இவங்களை மல்டிபிள் பண்ணணும். 3 5s are 15. மைனஸ் இருக்கிறதுனால -15 எழுதிக்கலாம். ஸோ -2 + 15 பண்ணும்போது 13 அப்படின்னு கிடைக்குது. 13 0 கிடையாதுல்ல. அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்ட் தான். 0வா இருந்தா நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதிடணும். ஸோ இதுக்கு எக்ஸிஸ்ட்னு எழுதிக்கலாம். எக்ஸிஸ்ட்னு எழுதியாச்சு. ஸோ நம்மளோட ரூல் ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும்னா 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு போடணும். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்ல இருந்து அஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சுக்கோங்க. அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா இந்த டயகனலோட இடத்த மாத்தணும். அதனால இங்க 2 இங்க -1 இடத்த மாத்தியாச்சு. இந்த டயகனலோட சிம்பிளை மட்டும் மாத்தணும். அப்ப இது -5 ஆகும், இது +3 ஆகும் மாறிடுது. அஜாயிண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு, அஜாயிண்ட் ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. ஏ இன்வர்ஸ் எழுதிடலாம். அப்போ 1/13 அஜாயிண்ட் ஆஃப் ஏ 2 -5 3 -1 அப்படின்னு எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட ஏ இன்வர்ஸோட சரியான வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின்ல ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை முதல்ல ஏன்னு எடுத்துட்டு முதல்ல உங்களோட டிட்டர்மினன்ட்டை ஃபைண்ட் பண்ணி ஈக்குவல் டு 0 வருதா நாட் ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்றதுக்கு எந்த ரோ எந்த காலம் வேணாலும் யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இதுல எதுல அதிகமா ஜீரோஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. முதல் காலமை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முதல் காலம்ல மற்ற ரெண்டு எலிமெண்ட்டும் 0வா இருக்கலாம். அப்போ முதல் எலிமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட சிம்பிள் வந்து பிளஸ் தானே. ஸோ +1 போட்டு இந்த 1 இருக்கிற இந்த ரோவையும் இந்த காலமை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கிற 4 பேர் எடுத்து டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ல போடணும். 2 4 0 5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 1 இன்ட்டு இதை மல்டிபிள் பண்ணா 2 5s are 10 -0 10 தான். அப்போ 10ன்னு வந்துருச்சு. ஸோ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கிறதுனால இது வந்து ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். ஸோ அஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அஜாயிண்ட் ஆஃப் ஏ 3x3 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஷார்ட்கட் இருக்கு இல்லையா. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து முதல்ல அப்படியே எழுதிக்கோங்க. 1 2 3 0 2 4 0 0 5 இப்படி எழுதிக்கோங்க. ஏன்னா அஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுதிருக்கு அந்த மைனர் கோஃபேக்டர் எழுதிருக்கலாம். நமக்கு ஆக்சுவலாக எக்ஸாம்ல மார்க்கே கிடையாது. அந்த அஜாயிண்ட் ஆஃப் ஏன்ற மேட்ரிக்ஸ்க்கு தான் மார்க். ஸோ அதனால இதை நீங்க தாராளமா எக்ஸாம்ல கூட யூஸ் பண்ணலாம். 3x3 எழுதிட்டீங்களா. இங்க இருக்க முதல் ரோவை எடுத்து இங்க திருப்பி காப்பி பண்ணுங்க 1 2 3. ரெண்டாவது ரோவை எடுத்து திருப்பி காப்பி பண்ணுங்க 0 2 4. அப்புறம் இங்க இருக்கிற முதல் காலமும் ரெண்டாவது காலம் எடுத்து இங்க எழுதிடணும். ஸோ 1 0 0 1 0 1 0 1 0
ரெண்டாவது காலம் வந்து 220 எழுதிட்டு இங்க இருக்கிற முதல் ரோவையும் இங்க இருக்க முதல் காலமையும் க்ளோஸ் பண்ணிருங்க. இப்படி கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணிட்டு இந்த ரிமைனிங் நம்பர்ஸ் இருக்காங்களே இந்த முதல் 4 நம்பர் அவங்கள யூஸ் பண்ணி இப்படி எழுதணும். 2 5s are 10 minus 0 into 4 0 தான். அடுத்ததுக்கு இந்த 4 பேரை யூஸ் பண்ணணும். 4 into 0 0, 5 into 0 0 தான். அப்போ 0 minus 0. அடுத்த எலிமெண்ட்டுக்கு 0 into 0 0, அப்புறம் 0 into 0, 0 into 2 0 தான். கீழே இவங்க 4 பேரை யூஸ் பண்ணணும். 0 into 3 0 minus 5 2s are 10. அடுத்து இவங்க 4 பேரை யூஸ் பண்ணுங்க. 5 1s are 5 minus 0. இது 0, இதுவும் 0 தான். ஸோ 0ன்னு போட்டுக்கலாம். இங்கே 2 4s are 8 minus 2 3s are 6. இவங்க 4 பேரை யூஸ் பண்ணும்போது 0, இது minus 4, 0 minus 4. இது 1 2s are 2 minus 0 அப்படின்னு கிடைக்குது. இப்படி எழுதிட்டீங்களா? இதுதான் நம்மளோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை எடுத்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைச்சிரும். ஸோ இதோட மேட்ரிக்ஸ் ஆக்சுவலாக இப்படி கிடைச்சிருக்கு. இது வந்து 10 0 0 minus 10 5 0 2 minus 4 plus 2. ஸோ இதோட டிரான்ஸ்போஸ் தான் ஆக்சுவலாக நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னா டிட்டர்மினன்ட்டுக்கு இங்கே 10 கிடைச்சது. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது இவங்களோட டிரான்ஸ்போஸ் தான். 10 0 0ன்னு ரோல இருக்கு. அதை இங்கே காலம்ல போட்டிருக்கோங்க. 10 0 0. ரெண்டாவது ரோ -10 5ன்னு இருக்கு. ஸோ -10 5 0. கடைசியில் 2 -4 2 அப்படின்னு இருக்கு. இது எப்படி எழுதிக்கலாம்? இதான் உங்களோட ஏ இன்வர்ஸோட சரியான வேல்யூ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8ல ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கணும். இதில் எந்த ரோல அதிகமாக 0 இருக்குன்னா முதல் ரோலே அதிகமாக 0s இருக்கு. அதனால முதல் ரோவை யூஸ் பண்ணிக்கலாம். முதல் ரோவோட ஃபர்ஸ்ட் நம்பரோட சிம்பிள் பிளஸ் இல்லையா? ஸோ +1 எடுத்துட்டு இந்த 1 இருக்கிற இந்த காலமே இந்த ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டா மிச்சம் 4 எலிமெண்ட் இவங்க தான் இருப்பாங்க. ஸோ 3 0 2 -1 அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. ஸோ 1 into 3 into -1 -3 0 தான் இந்த நம்பர். ஸோ -0. ஸோ வேல்யூ வந்து -3ன்னு கிடைக்குது. -3ன்றது வந்து 0 கிடையாதுல்ல. அதனால இதுக்கு வந்து இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தால் மட்டும் தான் ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். 0 ஆச்சுன்னா நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றத நம்மளோட பேசிக் ஃபார்முலா. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை முதல்ல அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்க இருக்கிற முதல் ரோவையும் ரெண்டாவது ரோவையும் இப்படி கீழே காப்பி பண்ணுங்க. 1 0 0 3 3 0 இப்படின்னு எழுதிக்கோங்க. அப்புறம் இங்க இருக்கிற முதல் காலமும் ரெண்டாவது காலமும் இங்க காப்பி பண்ணிக்கோங்க. 1 3 5 1 3 அடுத்து 0 3 2 0 3 இப்படி எழுதிட்டு இங்க இருக்கிற முதல் காலமும் முதல் ரோவையும் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்க எலிமெண்ட்டை வச்சு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இங்க 3 into -1 -3. இன்னொரு எலிமெண்ட் 2 into 0 0 தான். ஸோ -0. இங்க 0 into 5 0 மைனஸ் போட்டுட்டு 3 1s are 3 மைனஸ் இருக்கிறதுனால இங்க +3ன்னு வந்திருக்கும். அடுத்து இவங்க 4 பேரும் 3 2s are 6 minus 5 3s are 15 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அடுத்து இவங்க 4 பேரும் இதுவும் 0 தான், இதுவும் 0 தான் பாருங்க. அதனால 0ன்னு போட்டுக்கலாம். இங்க -1 into 1 -1. அடுத்த எலிமெண்ட் 0 அதனால அது போடல. இது 5 into 0 0 minus 1 2s are 2. ஸோ -2 தான். இவங்க இந்த 4 பேர் எடுக்கும்போது இதுவும் 0 இதுவும் 0. ஸோ 0ன்னு எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த 4 பேர் எடுக்கும்போது இதுவும் 0 இதுவும் 0. ஸோ 0ன்னு எழுதிடலாம். இவங்க 4 பேர் எடுக்கும்போது 1 3s are 3. இந்த எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. அதனால இது 3ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல இது வந்து ஆக்சுவலாக உங்களோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். இவங்களுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். இங்கே கிடைக்கிறது ஆக்சுவலாக -3 +3 -9 0 -1 -2 0 0 3 அப்படின்னு கிடைச்சிருக்கல. இவங்களுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைச்சிரும். ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கலாம் நம்ம. ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா -3 3 -9 இருக்க முதல் ரோ இங்கே முதல் காலம் ஆயிடும். -3 3 -9 இங்கே இருக்கிற ரெண்டாவது ரோ இங்கே இருக்க ரெண்டாவது காலம் ஆயிடும். 0 -1 -2 இங்கே இருக்க மூணாவது ரோ இங்கே இருக்க மூணாவது காலமாக மாறிடும். இப்படி எழுதிடணும். ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு நம்ம ஆல்ரெடி -3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த மைனஸை மட்டும் இது உள்ளே இருக்கவங்க எல்லாருமே 3ஆல் டிவைட் ஆகுனாங்கன்னா நம்ம 3ஆல் டிவைட் பண்ணி கூட போட முடியும். இல்லை அப்படியே எழுதுனா கூட கரெக்டு தான். ஸோ இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்வர்ஸ் கிடைச்சாச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.